விமர்சனம் செய்யக்கூடிய அரசியலை நாம் தமிழர் இங்க செய்யல. இவங்க இந்த மண்ணுக்கான அரசியலை பண்றாங்க, இந்த மக்களுக்கான அரசியலை பண்றாங்க. இன்னும் சொல்லப்போனா அடுத்த ஒரு கட்டத்தையும் தாண்டி இவங்க நம்மளோட உடன்பிறந்த அண்ணன் தம்பிகள், நம்ம அண்ணன் தம்பிகளை பகச்சிக்க கூடாது அப்படின்னு அவங்க அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்க சொன்ன மாதிரி ஒரு சூழலுக்கான அடித்தளமா கூட சொல்லப்பட்டிருக்கலாம். அது அவங்களோட எண்ண ஓட்டத்தை பொறுத்து. அப்படி இருக்கும் பட்சத்துல அது வரவேற்கத்தக்க ஒன்று. திராவிட கட்சிகள் எப்படி சொல்றாங்கன்னாக்கா, அது மாதிரி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டாருன்னா அந்த முக்கியமான ஓட்டுகள்லாம் வந்து பிரிஞ்சு சீமானோட ஓட்டுகள்லாம் வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெரிய பாதிப்பாக சீமானுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்ப நாங்க நினைக்கிறோம்னா அவங்க அழுகிறாங்களாமா? என்னப்பா இது கதை? உண்மையிலேயே இங்க என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையை சொல்றேன். இங்க சேரன், சோழன், பாண்டியன் இவங்க 3 பேருமே பங்காளிங்க தான். இவங்க ஒற்றுமையாக ஏது இந்த விஜயநகர பேரரசு, ஏது இந்த முகலாய பேரரசு இது வந்திருக்க வாய்ப்பே இல்லை இல்லையா? இந்த ஒற்றுமையை உடைச்சுதான் இது நாள் வரைக்கும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தமிழர் நாட்டுல ஒரு தமிழர் நல்ல அரசு அமைக்க முடியாத அளவிற்கான ஒரு வேலையை முதல்ல என்ன செஞ்சாங்க? இந்த பங்காளி சண்டையை தூண்டி விட்டாங்க. பிறகு சாதி கலவரம், அப்புறம் மத கலவரமாச்சு. ஏன்னா இங்க தமிழன்